நம்ம இப்போ நாஸ்டாக் 100 சார்ட்ல இருக்கோம், மந்த்லி சார்ட்ல இருக்கிறோம். நாஸ்டாக் 100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து 22,421 அந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சரியா. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்துருச்சு. இம்பல்ஸ் மூவ் கொடுத்துட்டு இப்போ ரீட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த ரீட்ரேஸ் மூவ் வந்து இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸாக இருக்கும். இந்த கரெக்ஷன் மூவ் வந்து இங்கே வந்துட்டு திரும்ப ஒரு ப்ரைஸ் வந்து நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடுத்த ஒரு மூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வேலிடான கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம், இது வந்து 22,500 வரைக்கும் வருதா, இல்லை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இதுவாகிட்டு மேலே போகுதான்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ் வந்து கொடுத்துருச்சு. இது வரைக்கும்னா ஒரு 24 அந்த ரேஞ்ச் 23,900 சம்திங் வரைக்கும் வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ் வந்து கொடுத்துருச்சு ஆல்ரெடி ப்ரைஸு. ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ திரும்பவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புது லிக்விடிட்டி வந்து எதுவும் எடுக்கல. ப்ரைஸ் ஆல்ரெடி எடுத்த லிக்விடிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விற்க வச்சுட்டு திரும்ப உடனே மேலே போச்சு அப்படின்னா இது வந்து பார்ஷியல் இதுதான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். பார்ஷியல் லிக்விடிட்டி தான் எடுத்துருக்குன்னு அர்த்தம். திரும்ப எப்போ வந்து பாடி ஃபுல்லாக க்ளோஸ் வச்சு எப்போ வந்து எடுக்குதோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல இருக்க ஃபுல் லிக்விடிட்டி வந்து ப்ரைஸ் எடுக்கும் சரியா. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கு, பட் பார்ஷியலாக தான் எடுத்திருக்கு. இன்னும் வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி வந்து இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் வந்து இன்னும் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து எப்போ திரும்ப வந்து ஒரு நல்ல மாதிரி பாடி க்ளோஸ் வச்சு கீழே வருதோ அப்போ வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே போகும் சரியா. சரி ஓகே, இப்போ வந்து நமக்கு செல்லு தான் நடந்துட்டுருக்கு மந்த்லியை பொறுத்த வரைக்கும். அடுத்து வீக்லியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீக்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பை ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு சரியா. வீக்லியில் வந்து அருமையான பை ஸ்ட்ரக்சர் தான். இது ஒரு பை, இங்கே ஒரு பை, அடுத்து இப்போ ஒரு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லான சூப்பரான பை. ஸோ இந்த பை வந்து மேபி இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹை வந்து 22,000 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 50% கரெக்ஷன். இது வந்து ஒரு 50% கரெக்ஷன். பட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பை தான் சரியா. பட் இங்கே எதுவும் நடக்கிறது வந்து ஒரு 50% கரெக்ஷன். இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு பை வச்சிச்சு அப்படின்னா இது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனாக இருக்கும் சரியா. ரேல்ஸ் மேபி என்ன பண்ணலாம், இதை விட உடச்சி கொஞ்சம் கீழே வரைக்கும் போயிட்டு கூட இந்த ஜோன் அதாவது 18,000 வரைக்கும், இந்த 18,925 இங்கே வரைக்கும் கூட ப்ரைஸ் வந்தால் கூட ஸ்டில் வந்து இது வந்து பை தான். பட் வந்து இது ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட் சரியா. இங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடுத்த ஹையை நோக்கி ப்ரைஸ் வந்து மேலே போகும் சரியா. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரைஸ் வந்து 22,000 ரிட்டர்ன் ஆகி மேலே போகுதா, இல்லை 18,925 வரைக்கும் கீழே வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரியா. சரி, அடுத்தது வந்து நம்ம ஒரு டே டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேயில் வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா புரியும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு, இந்த ஹையரில் வந்து இங்கே வரைக்கும் வச்சிருக்கு. இது வந்து கரெக்டான ரைடிசன் ஒரு கரெக்டான சைக்கிள் வந்து உருவாயிருக்கு. பட் இந்த மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க லாஸ்ட் ஹையர்லோ, இது ஒரு லாஸ்ட் ஹையர்லோ சரியா. இந்த ரெண்டு ஹையர்லோவையும் வந்து ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் சில்வர் புல்லட் மெத்தட்னு சொன்னேன். பிட்காயினில் வந்து இப்போ இந்த மூவ் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு சரியா. பிட்காயினில் இப்போ இந்த மூவ் நடந்திருக்கு. ஸோ இந்த மூவ் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது அடுத்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிச்சு மேலே போச்சு அப்படின்னா, கரெக்டாக பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மேலே போச்சு அப்படின்னா இங்கே நடந்திருக்க மூவை விட ஒரு 1.5 மடங்கு இல்லை 2 மடங்கு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இப்போ இங்கே நடந்திருக்காது என்னவோ அதை விட பெரிய மூவ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இதே தான் சொன்னேன். பிட்காயின் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. இதை உடச்சிட்டு மேலே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை விட ஒரு 1.5 மடங்கு பெரிய மூவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது சரியா. இதுதான் வந்து அந்த சில்வர் புல்லட் மெத்தட்னு சொல்லுவாங்க ஐசிடி கான்செப்டில். அதாவது என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு ஹைலோ உடைச்சி இப்போ லாஸ்ட்டு ஹைலோ இங்கே ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கா, இதை உடைக்கிறது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான ஹைலோ வந்து உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கீழே போச்சு அப்படின்னா, கீழே போயிட்டு திரும்ப மேலே வருன்ற பட்சத்தில் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவை கொடுக்கும் சரியா. ஸோ இது வந்து இன்னும் முடியல. மேபி இது வந்து இது வரைக்கும் இந்த 22 வரைக்கும் வந்துட்டு திரும்ப இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட இல்லை ஒரு 28-30 வரைக்கும் ஃபார்ம் பண்ணது கூட சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சரியா.
இதுதான் வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இம்பல்ஸ் மூவ். சரியா? எப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஹையர்ல உடச்சி ஸ்டாப் ஒன் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப இது செல் ஆக கிடையாது, இது வந்து ஸ்டாப் ஒன் மட்டும் தான் பண்ணுது, பண்ணிட்டு திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே வருதோ அப்போ வந்து இந்த மூவ் வந்து இந்த இம்பல்ஸ் மூவ் வந்து ரொம்ப வந்து வேலிடான ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இம்பல்ஸ் மூவ் வந்து முடிச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து வந்து இது வந்து செல்லு கிடையாது, இங்கே செல்லுக்கு வேலையே கிடையாது. ப்ரைஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். அந்த ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெதர் 22 வரைக்கும் இருக்கலாம், இல்லை ஒரு 20 இல்லை 18 வரைக்கும் போச்சு அப்படின்ற பட்சத்தில், இது வரைக்கும் போச்சுன்ற பட்சத்தில் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திரும்ப ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். இது இன்னும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. அப்படி 22லேருந்து மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 26 28 வரைக்கும் போகும். 18 வரைக்கும் வந்துட்டு போச்சுன்னா இது ஒரு 35 40 வரைக்கும் கூட போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? சரி, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வருஷக்கணக்கு ஆகலாம், ஒரு வருஷத்துலேயே ஆகலாம், 2 வருஷத்துக்கு நடக்கலாம். சரி, இப்போ அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக பார்ப்போம். சரியா? இப்போதைய மூவ் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிற மாதிரி காட்டுது. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் நடக்குது. சரியா? இது வந்து ஒரு அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த அக்குமுலேஷன் வந்து நார்மலாக வந்து இது வரைக்கும் உடச்சிட்டு கீழே வந்துட்டு மேலே போகலாம், இல்லை மேலே போயிட்டும் ஒரு வாட்டி கீழே வரலாம். சரி, என்ன வேணால் நடக்கலாம். அக்குமுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து நம்ம வந்து இப்போ மேலே செல்லில் நடக்குது அப்படின்னா இது வந்து சரி கீழே தான் போக போகுது, இது பையில் நடக்குது அப்படின்னா மேலே தான் போக போய் நம்ம எடுக்க முடியாது, டேரெக்டாக அர்த்தம் எடுக்கக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னாலே ப்ரைஸ் அக்குமுலேஷன் பண்ணுறாங்க. அந்த அக்குமுலேஷன் வந்து வெதர் மேபி மேலேயும் போயிட்டு திரும்ப கீழே வரலாம், இல்லை டேரெக்டாகவும் கீழே போகலாம். சரியா? என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அது எந்த பக்கம் உடச்சிட்டு சிக்னல் கொடுக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ அது மேலே போயிட்டு அப்படின்னா திரும்ப இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இதை உடச்சி வராமல் இங்கே விகி வச்சுட்டு திரும்ப மேலே போகுதுன்னா இங்கே என்டர் ஆகணும், பை என்டர் ஆகணும். சப்போஸ் கீழே வந்துட்டு இப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு உடைச்சிட்டு மேலே போக முடியாமல் இதை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே போகுது அப்படின்னா இங்கே வந்து நம்ம செல் எடுக்கணும். சரியா? இந்த ஜோனுக்குலாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ஜோனை வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியும், இங்கே வரும்போதெல்லாம் பை ஆகிற மாதிரி தெரியும், இங்கே வரும்போதெல்லாம் செயல் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இந்த ஆல்ரெடி வந்து இந்த மேனிபுலேஷன் ஓரளவுக்கு 50% நடந்துச்சு. ஸோ இப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒன்று இங்கே உடைக்கிற மாதிரி உடச்சிட்டு திரும்ப ஃபேக் மூவ் கொடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது, இல்லை இங்கே போச்சுன்னா இங்கே மேலே உடைக்கிற மாதிரி உடச்சிட்டு திரும்ப நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே போயிடும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், இல்லைனா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடுக்கு அழகு. சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் மூவ். அந்த கரெக்ஷன் மூவ் இது வரைக்கும் இருக்கா இல்லை இது வரைக்கும் போதா அப்படின்றது நமக்கு தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ப்ரைஸ் ஆல்ரெடி வந்து இந்த ரேஞ்சுக்கு இஎம்ஐயோட 100 EMI வரைக்கும் வந்துருச்சு. ஸோ வந்து ப்ரைஸ் ஆல்ரெடி செல்லுக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. சரியா? இது வந்து ஃபுல்லாக செல் ஆகலை, பட் ஒரு டே ரேஞ்சை படி செல்லுக்குள்ளே எப்போ தான் என்டர் ஆகிருக்கு. எப்போ ஃபுல்லாக செல் ஆகும் அப்படின்னா இந்த 24 129 உடச்சிட்டு கீழே போச்சுன்னா தான் ஃபுல்லாக செல் ஆகும். அது வரைக்கும் ஸ்டில் வந்து டே லெவலில் இது பை தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர் கேண்டில் வந்து பார்ப்போம். 4 ஹவர் கேண்டில் வந்து இது வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 4 ஹவர் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் படி வந்து ஒரு வாட்டி மேலே போயிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கணும், அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. இதை உடச்சிட்டு திரும்ப கீழே வந்து புதுல வச்சுச்சு அப்படின்னாலும் அதுவும் இல்லை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே திரும்ப ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு உடைக்கிற மாதிரி மேலே போச்சு, பட் இந்த ரேஞ்ச் தாண்டி கொஞ்சம் தான் மேலே போச்சு, திரும்ப அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போக முடியல, கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நடக்கிற ட்ரேட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹை லோக்கில் தான் நடக்குது. சரியா? இந்த ஸ்விங்குள்ளே தான் நடக்குது. இந்த ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை. சரியா? 26,500 24,250 இந்த ஜோனுக்குள்ளே தான் இந்த ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ இதுக்குள்ளே வந்து நடக்கிறது எல்லாமே வந்து கன்சாலிடேஷன் மூவு. இது வந்து இன்டிசிஷனாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே உடச்சிட்டு 24,250 கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு வேலிடான ஸ்ட்ரக்சர் உருவாகும், இல்லை 26,500க்கு மேலே போச்சுன்னா தான் ஒரு வேலிடான ஸ்ட்ரக்சர் உருவாகும். அது வரைக்கும் இது வந்து எந்த நிறைய ஃபேக் மூவ் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது. சரியா? இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கால்பிங் கிடைச்சுன்னா ஸ்கால்பிங் எடுங்க, பட் வந்து நீங்கள் டைரக்ஷன் என்ட்ரி வந்து இதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? இதில் வேற என்ன நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரியா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா
இதை ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா, நிறைய டச்சஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் பார்க்க வேணாம். ஓகேவா, இப்போ இதே போல் இன்னொரு இது வரைஞ்சோம் அப்படின்னா, இங்கே மேலே வரைஞ்சோம் அப்படின்னா லாஸ்ட்டு 2 இதை மட்டும் மார்க் பண்ணுவோம். சரியா, ரொம்ப வந்து நம்ம பெண்ட் பண்ண வேணாம், அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுருவோம். இப்படி ஒரு ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது. சரியா, ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து இந்த லெவலுக்கு வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன ரீட்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. 24,665 அப்படி இல்லைனா இந்த லெவலுக்கு 26,121 இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ரேஞ்சுக்கே வந்துருச்சு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, திருப்பி இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ரீடியூஸ் கொடுத்து திரும்ப இது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரலாம். அப்படி இல்லை பட்சத்தில் இன்னொரு வாட்டி திரும்ப எடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி எடுத்து மேலே கூட போகலாம். எது வேணாலும் நடக்கலாம். இங்கே வரப்போதா இல்லை இங்கே உடச்சிட்டு மேலே போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் இப்போ வந்து ஒரு சைக்கிள் மட்டும் தான் முடிச்சிருக்கு. சரியா, இப்போ அந்த இதுக்குள்ள வந்து ஒரு சைக்கிள் முடிச்சிருக்கு. திரும்ப 2 சைக்கிள், 3வது சைக்கிளில் கண்டிப்பாக வந்து இது மேலேயோ கீழேயோ உடச்சிரும். சரியா, ஸோ இன்னொரு சைக்கிள் வந்து மேபி இன்னொரு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இன்னொரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் வந்து முடிவு பண்ணணும் ப்ரைஸு. ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் வேணால் ட்ரை பண்ணி டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு சின்ன டைம் ஃப்ரேம் போயிட்டு அந்த சிக்னல் என்ன சிக்னல் காட்டுதோ 4 ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா 4 ஹவரோட ஹை லோ மார்க் பண்ணிக்கிட்டு அதில் என்ன என்ட்ரி காட்டுதோ அதில் என்ன சிக்னல் காட்டுதோ அதை வச்சு நீங்கள் வேணால் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இந்த 4 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல்லில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 MA 20 MA வந்து மேலே திரும்ப மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற என்ன பட்சத்தில் மேபி இங்கேருந்து வந்து ஒரு பை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இருந்தாலும் இன்னும் வந்து இந்த 200 MAக்கு கீழே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 25,123 உடச்சா தான் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பைக்கு போகும். இந்த ட்ரெண்டில் இப்போ 4 ஹவரில் பைக்கு போகணும் அப்படின்னா 25,163 உடைக்கணும். ஸோ அது வரைக்கும் ஸ்டில் கன்சிடர் செல்லு தான் ப்ரைஸு. இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில். சரியா, இது பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில். நீங்கள் இந்த கேண்டில் மட்டுமே ட்ரேட் பண்ணலாம். இந்த கேண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 24,850லேருந்து 25,350 வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு ஒரே கேண்டில். சரியா, ஸோ என்ன பண்ணலாம், இந்த கேண்டில் உடைக்கிற வரைக்கும் இந்த கேண்டில் உடச்சி கீழே போனால் செல்லு, இதுக்குள்ளே வந்து நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். சரியா, நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணலாம். இந்த கேண்டில் உடச்சி 74,800 உடச்சி கீழே போயிடுச்சுன்னா செல்லு. இங்கேருந்து மேலே போச்சுன்ற பட்சத்தில் 25,200 வரைக்கும் கூட நீங்கள் டார்கெட் வச்சு 50-50 கூட நீங்கள் ப்ராஃபிட் வாங்க முடியும். இங்கேருந்து பை சிக்னல் கிடச்சிது அப்படின்னா இங்கே பை எடுத்து 24,800 செல்ல அது ஸ்டாப் லாஸ் வச்சு 25,200 25,150 நீங்கள் வந்து டேக் ப்ராஃபிட்டாக வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த ஒரு கேண்டில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இதை விட்டு வெளியாகிற வரைக்கும். சரியா, நீங்கள் ஸ்கேல்பிங் தான் அப்படி ட்ரை பண்ண முடிஞ்சு வேறு எதுவும் இதில் பண்ண முடியாது. ஓகேவா, அடுத்தது 90 மினிட்ஸில் போயிட்டு பார்ப்போம் ஏதாவது ட்ரேட் என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பை என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுது. சரியா, ஸோ வந்து நீங்கள் நம்ம பார்த்தபடி இந்த கேண்டில் வந்து ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. 24,850 மார்க் பண்ணிக்கோங்க. 25,350. ஓகேவா, ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போச்சுன்ற பட்சத்தில் இங்கே ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் 24,900 ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே பை என்ட்ரி எடுத்து மேபி 25,200 இது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரீட்டேஸ் ஆகும். 25,59 25,79 ஒரு சின்ன ரீட்டேஸ் கொடுத்துட்டு திரும்ப இதை உடைக்காமல் மேலே போச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு 25,200 25,250 ஒரு டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் இந்த மாதிரி அக்கமடேஷன் ஜோனில் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் டைரக்ஷன் ட்ரேட் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி டைரக்ஷன் ட்ரேட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ட்ராகாமல் வெயிட் பண்ணுறது ரொம்ப சேஃபு. அப்படி ப்ரைஸ் எடுத்தீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். வந்தால் லக்கு, இல்லைனா சிஸ்டம் படி வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு லக் கிடச்சிதுன்னா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப்சர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் வெளில வந்துடுங்க. இதுதான் பண்ண முடியும், இதுதான் சேஃபு. ஓகேவா, இப்போ என்னதான் வந்து நமக்கு ஒரு கரண்ட்லி வந்து செல்லு காட்டினாலும் ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ப்ரைஸில் இருக்குது. ஒரு சின்ன மூவ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லாஸ்ட்டு ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டிலோட லோ வந்து பிரேக் பண்ணல. இங்கேருந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 50% ரீட்ரேஸ் கொடுத்ததுனா கூட நமக்கு வந்து ஒரு 25,789 போச்சுன்னா கூட நமக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரியா, ஒரு 20க்கு
100 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரேடோட ஆப்பர்ச்சுனிட்டியை இப்படி தான் கேப்சர் பண்ணணும். சரியா? வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் டைரக்ஷன் மட்டும் பை போக போகுது செல்ல போக போகுதுன்னு சொல்லிட்டு அது இப்பயே வந்து பிளைண்டாக எடுக்கிறதும் அவசரப்பட்டு எடுக்கிறதும் தப்பு. அதே போல் இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சில் வந்து நம்ம வேணும் நம்ம ஸ்கால்பிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கால்பிங் வந்து ட்ரை பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இந்த ரேஞ்சை உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இங்கே பை என்ட்ரியை திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இங்கே செல் என்ட்ரியை திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஒரு டைரக்ஷன் ட்ரேடை வந்து ஸ்விங் ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சில் வந்து நம்ம அதை வந்து பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஓகே கேஸ், என்ன முடிஞ்ச வரைக்கும் கீழே வச்சம் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சார்ட்டை வந்து A to Z வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், என்னென்ன பார்க்கணும், என்னென்ன செக் பண்ணணும், அந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நமக்குன்னு ஓன் சிஸ்டத்தை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் போயிட்டு பாருங்கள். அப்படி ஏதாவது புரியல அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட டெலிகிராம்லேயே முடிஞ்ச வரைக்கும் கீ லெவல்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடோ ஒரு பொசிஷன் ட்ரேடோ கிடச்சிது அப்படின்னா அந்த இதில் வந்து அந்த முக்கியமான கீ லெவல்ஸோட நான் அந்த போஸ்ட்டை வந்து போடுறேன். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் அந்த முக்கியமான கீ லெவல்ஸ் வந்து நான் போதும் மோஸ்ட்லி கொடுப்பேன். இப்போ வந்து ட்ரேட் வந்து எல்லாமே கன்சாலிடேஷனில் இருக்கனால அதனால நான் வந்து அதிகமாக கொடுக்கல. எப்போ வந்து ஒரு டைரக்ஷன் ட்ரேட் இருக்குதோ ப்ரைஸ் வந்து அப்போ வந்து நான் நிச்சயமாக அந்த இதில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.